தமிழகம் முழுவதும் திமுகவின் ஆதரவு அலை குறைய தொடங்கியுள்ளது. மேற்கு மண்டலத்தில் பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக உள்ளது. மேலும் அதன் கூட்டணி 2021ஆம் ஆண்டு மேற்கு மண்டல தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. சென்னை மற்றும் முக்கிய மாநகர் பகுதிகளில் திமுகவின் உட்கட்சி பிரச்சினை எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் மதுரையில் திமுக பொதுக்குழு நடைபெற்றது. எப்போதும் போல் வீர வசனங்களை பேசி மேடையை அலங்கரித்தார் முதல்வர் ஸ்டாலின். ஆனால் அந்த வீர வசனத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் ஏன் டெல்லியில் பேசவில்லை என அந்த பொதுக்குழுவில் இருந்தவர்களே பேசி சிரித்துக் கொண்டார்கள். திமுகவின் வரலாற்றில் பொதுவாக சென்னையில்தான் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெறும். எப்போதாவது பிற நகரங்களில் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும். மதுரையில் 1977ஆம் ஆண்டு திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தற்போது 48 ஆண்டுகளுக்கு பின்னர் மதுரையில் பொதுக்குழு கூட்டம், அதுவும் ஸ்டாலின் திமுக தலைவரான பிறகு மதுரையில் நடைபெறும் முதல் பொதுக்குழு கூட்டம். இதற்கு காரணம் தேர்தல் தோல்வி பயமாகும். சென்னை போன்ற பகுதிகளில் விஜயை இறக்கி திமுக எதிரான ஓட்டுகளை பிரிக்கலாம். ஆனால் தென் தமிழகத்தில் ஒரு ஆணியையும் கழட்ட முடியாது. மேலும் பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டதும் தென் தமிழகத்தில் திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர திமுகவில் உள்ள மதுரை மேற்கு தொகுதியின் பொறுப்பாளராக அமைச்சர் மூர்த்தி அண்மையில்தான் நியமிக்கப்பட்டார். மதுரை புறநகர் பகுதிகளான மதுரை கிழக்கு, மேலூர், சோழவந்தான் தொகுதிகளுடன் சேர்த்து மதுரை மாநகரில் உள்ள மேற்கு தொகுதியும் மூர்த்தியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த தொகுதியின் பொறுப்பாளராக அழகிரியின் ஆதரவாளர் கோ. தளபதி இருந்தார். அவரிடம் இருந்து மதுரை மேற்கு தொகுதி பொறுப்பு மூர்த்தியிடம் மாற்றப்பட்டதைத் தொடர்ந்து பொதுக்குழு ஏற்பாடுகள் செய்தார் அமைச்சர். மதுரைக்கு முதல்வர் ஸ்டாலின் செல்லும் போதெல்லாம் அழகிரி வீட்டுக்கு செல்வாரா என்ற எதிர்பார்ப்பு உருவாகும். இந்த முறையும் அதே எதிர்பார்ப்புதான். முதல்வர் ஸ்டாலின் கடந்த முறை மதுரை வந்தபோது அழகிரி வீட்டுக்கு செல்வதாக இருந்த புரோகிராம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. அப்போது சில பல காரணங்களும் சொல்லப்பட்டன. மதுரையில் அழகிரியின் வீட்டுக்கு ஸ்டாலின் செல்வதற்கு சிலர் தடைகளை ஏற்படுத்தலாம் என நினைத்தனர். உதயநிதிதான் அந்த தடை. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமலேயே அழகிரி வீட்டுக்கு சென்றார் ஸ்டாலின். முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அழகிரி குடும்பம் தவிர அழகிரி ஆதரவாளர்கள் யாரும் முதலில் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. மதுரையில் நடைபெற்ற ஸ்டாலின் அழகிரி சந்திப்பு திமுகவினருக்கு, குறிப்பாக அழகிரி ஆதரவாளர்களுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் அழகிரியால் அன்று பாதிக்கப்பட்ட சில தலைகளுக்கு தலைவலியையே தந்து விட்டதா? மேலும் அமைச்சர் மூர்த்தி மற்றும் பிடிஆருக்கு ஸ்டாலின் அழகிரி சந்திப்பு மன உளைச்சலை தந்திருக்கிறதா? தென் தமிழகத்தில் கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில்தான் வெற்றியை பறிகொடுத்தது. அதற்கு காரணம் டிடிவி தினகரன் ஆவார். சமூக வாக்குகளை டிடிவி தினகரன் அள்ளிச் சென்றார். அதிமுக பாஜக கூட்டணி வாக்குகள் முழுவதும் டிடிவி தினகரன் பக்கம் சென்றது. இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாலும் பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டதாலும் திமுக சற்று ஆட்டம் கண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்துதான் திமுக மதுரையில் பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சியும் தேசிய ஜனநாயக கட்சியில் இணைய உள்ளது. மேலும் தென் தமிழகத்தில் நடிகர் விஜயால் பெரிய அளவில் ஓட்டுகளை பிரிக்க முடியாது. சமூக ஓட்டுகள் மற்றும் சங்கங்களின் ஓட்டுகள், ஒரே குலசாமியை வணங்கும் மக்கள் என பல்வகைகளில் ஓட்டுகள் உண்டு. அனைத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக மாற்றியுள்ளனர். குறிப்பாக ஒரு தேசிய ஆளும் கட்சியின் மாநில தலைவராக தென் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருக்கிறார். திமுகவுக்கு இது இடியை இறக்கியுள்ளது. தென் தமிழக மக்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களை கொண்டாடி வருகிறார்கள். முதன்முறையாக தலைவராக அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அப்பகுதி மக்களிடையே பெரிய வரவேற்பையே கொடுத்திருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.